ஸோ நான் அதுக்குள்ள வரேன். ஸ்பை ஃபேமிலி எனக்கு எப்போ கரெக்டா அதுக்கு பேர் என்ன, டிமன் ஸ்லேயர் வந்து எப்போ எனக்கு கொஞ்சம் சோர்வை கொடுத்துச்சோ கரெக்டான ஒரு ஜம்ப் எடுத்தேன் ஸ்பை ஃபேமிலிக்கு. இது ரொம்ப இது கம்ப்ளீட்டா எப்படி சொல்றது, குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஒரு அனிமே தான். குழந்தைங்களுக்காக அவங்க மனசு வச்சு எடுத்த அனிமே தான். நாமளும் பார்க்கலாம். சின்சான் பார்க்குற எவ்வளோ அடல்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்பை ஃபேமிலி எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கதைக்குள்ளலாம் போனோம்னா அது பாட்டு எங்கெங்கேயோ போவோம். பேசிக்கா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும் இல்லையான்னு தெரியல. ஒரு நார்த் கொரியா சவுத் கொரியான்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீமான கொரியா வேரியேஷன்ஸ் ஆஃப் கொரியா இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க வேர்ல்டுல ஈஸ்டோனியா வெஸ்டோனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அதுல வந்து இப்ப ஒரு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதான் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போனாங்களா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வந்தாங்களான்னு தெரியல. தலைமை வந்து ஒரு ஸ்பை, அவர் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க ஒரு குளோபல் வார் ப்ரிவென்ஷன், குளோபல் வாரை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தலைமை இங்க வந்திருப்பாப்ல. அவருக்கு வந்து அது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஃபார் வேர்ல்டு பீஸ் சொல்லிட்டு இருப்பாப்ல. அவருக்கு எந்த ஃபேமிலியோட உடன்பாடுலாம் இருக்காது. ஆனா மேன் வித் மல்டிபிள் ஃபேஸஸ், பேசிக்கலி அதுதான். இந்த மிஷனுக்காக இந்த இந்த கண்ட்ரிலேயே இருந்து அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஒரு பர்சன், ஒரு கிட்டத்தட்ட இருக்கிற நாட்டோட ராணுவ தளபதி மாதிரி ஒரு ரிசர்ச்சர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்றாங்களா, அதாவது பயங்கரமா மாஸ்டர் ஏதாவது பிளான் பண்றாங்களாங்கிறத உழவு பார்க்க வந்து ஒரு ஸ்பை. இவர் இங்க இடத்துலயே ஒரு சாதாரண ஃபேமிலி மாதிரி இருக்கணும், அந்த இன்னொருத்தனை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அவன் குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல தன்னோட ஒரு பொண்ணு ஒன்று தத்தெடுத்து அவங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு அந்த குழந்தைய பாக்குற சாக்குல இவர் வந்து அந்த அப்பா உழவு பார்த்துட்டு இருப்பாரு. இதுதான் பேசிக்கலி இந்த ஃபேமிலிக்காக, ஃபேமிலி செட்டப்புக்காக ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு தத்தெடுக்கப்பட்ட குழந்தை தான் நம்ம ஆன்யாசா. அவங்க ஒரு டெலிபேத்து. ஒரு ஒய்ஃப் ரோலுக்காக இவங்க வந்து இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ற மாதிரி, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு மேரிடு கப்பல் மாதிரி ஒரு காட்டிப்பாங்க. அதுக்காக அவர் கல்யாணம் பண்ற அவங்க பேர் வந்து இவர் வந்து ஃபோர்ஜரு, லாய்டு ஃபோர்ஜரு. ஆனியாங்கிற பொண்ணு இந்த யோர் பிரேயர். இவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இவங்களோட எப்படி சொல்றது, இவங்கள பார்த்தா தெரியும், இவங்க பேர் ஆனால் எனக்கு பதியல. பிரேயர், யோர் பிரேயர். ஸோ இவங்க தான் இந்த ஃபேமிலி. இது வந்து இப்போ டெலிபேத் ஒருத்தவங்க இருப்பாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தெரியும். ஒய்ஃபுக்கு வந்து நான் ஒரு அசஸ்ன்னு இந்த குடும்பத்தாவது தெரியக்கூடாதுன்னு அவங்க ஒன்று ஃபீல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவரு நான் தான் ஸ்பைங்கிறது யாருன்னு தெரியக்கூடாதுன்னு இவங்க ஒன்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு தெரிஞ்சு குழந்தை ஒரு லைவா ஒரு படம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு தனியா ஒரு பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வேற இந்த ஃபேமிலிக்குள்ள ஆட் ஆகும். அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஃபியூச்சரை பாக்குற அந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ப்ரீகாக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது அது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் இருந்துச்சு. இந்த ஃபேமிலி செட்டப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன தேவை, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். அதை இணைக்கிற ஒரு பிளெண்டிங்கா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸ்பை ஃபேமிலியில. ஸோ தட் வாஸ் வெரி மச். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து சூப்பரா போச்சு, டீசென்ட் வாட்ச். எனக்கு எங்க டீமன்ஸ்ல சோறு கொடுத்தோ எனக்கு அது கொடுக்கல, ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறமேட்டா என்னாச்சுன்னா சீசன் 2க்கு கொஞ்சம் ஐ திங்க் டைம் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன். ஒரு சீசன் முடிச்சுட்டு லைக் நான் வந்து ஒரு காலேஜ் டைம்ல வந்து ஒரு எடுத்தனா ஒரு 4-5 சீசன் இருக்கும், அப்படியே அட்டஸ்ட்ல அடிச்சு நான் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதாகட்டும், இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி செட் ஆகல. நான் இன்னும் அந்த ஃபாரின்ல இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து 6 சீசன் முடிச்சுட்டு 7வது சீசன் அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏராக நான் அப்புறம் தான் ஹாட் ஸ்டார்ல எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு அதுவே எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் அது வந்து எப்படி சொல்றது, எனக்கு இன்னும் அந்த செட் ஆகல. இந்த பார்த்தா ஒரு ஃபுல்லா ஒரு லம்பா ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, பஞ்சா ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு வேர்டு இருக்குங்க, நிறைய மறந்துகிட்டே இருக்கு ஏன் தெரியல. அட்ட ஸ்டிச்ல பாக்குறதுக்கு ஓகே. நான் என்ன சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எபிசோடா பிரிச்சு பாக்குறதோ, 1 வீக் ஒன்ஸ் பாக்குறதோ, இல்ல ஒரு சீசன் முடிச்சு அடுத்த சீசன் அப்படியே அதே எமோஷனோட திரும்பியும் ரீஇன்வெஸ்ட் ஆகுதோ, அது எனக்கு இன்னும் செட் ஆகல. ஸோ ஃபேமிலி, இந்த ஸ்பை ஃபேமிலி முடிச்சுட்டு ஒரு அடுத்த சீசன் வருதுன்னு தெரியுது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனியஸா ரொம்ப பிடிச்சது, பாண்ட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கேன் யோரு, அப்புறம் எல்லா லாய்ட் ஃபீச்சர் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப கனெக்ட் ஆகிடும். நான் எனக்கு தெரிஞ்சு நான்
மால்ஸ்ல அனிமே ஃபிகர்ஸ்ல வைப்பாங்களா, அது கூட நான் வாங்கணும்னு நினைச்சேன். அவ்வளோ எனக்கு பிடிச்சது. அடுத்த சீசன் வந்துச்சுன்னு தெரியுதானா, ஒரு சுத்தமா எனக்கு உடன்பாடே இல்லை, பார்க்கணுங்கிற ஒரு ஈடுபாடே இல்லாமல் போச்சு. நடுவில் கொஞ்சம் சின்ன ஒரு எப்படி சொல்றது சலிப்பு ஏதோ என்ன அறியாம வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் கடைசியா வந்த ஒரு சீசன் ஒன்று, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பெருசு. அதையும் அவங்க வந்து எப்படி சொல்றது 2 சீசன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனையே 2 இது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 12 எபிசோடு, அப்புறம் ஒரு 13 எபிசோடு, 25 எபிசோடு 2 தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அட்டசஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு 1 இயருக்கு அப்புறம் செகண்ட் சீசன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கறதுக்கு, ரொம்ப லேட்டாக இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஓகே, இட் வாஸ் டீசென்ட். அந்த ஒரு 3-4 எபிசோட்ஸுமே ஒரு இந்த க்ரூஸ் பேஸ் பண்ண வச்சு எப்படி வராங்க, க்ரூஸில் 4 நாள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் இதுக்கே போயிடுச்சு, 8-10 நினைக்கிறேன். இட் வாஸ் டீசென்ட். அந்த க்ரூஸ்ல நடக்கிற சண்டை, அந்த அம்மா கேரக்டர் பண்ற ஃபைட்டு, அதுதான் ஓரளவுக்கு இந்த சீசனை தாக்கி பிடிச்சது. இதுல லாய்ட் ஃபாஜருக்கே பெரிய ரோல் இல்லை. ஒரு எபிசோட் மட்டும் தான் ஒரு மிஷனுக்கு போவார், மற்றபடி அவர் சும்மா தான் ஒரு செட் கட்டணும் சுத்திட்டு இருப்பாரு. ஆன்யாசாக்கும் பயங்கரமான ரோல் இல்லை. ஒரு 1-2 எபிசோட் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மிஷன் எடுத்துக்கிற மாதிரி கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. மீதி ஃபுல்லா சுத்திட்டு குழந்தை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. கியூட்னஸ் இருந்துச்சு. அப்கோர்ஸ் பாண்ட் கேரக்டரும் க்ரூஸ்க்கு வரப்ப கம்ப்ளீட்டா பாண்டை வீட்டில் விட்டு வந்துட்டாங்க. ஒரு எபிசோட் நான் ஃபாஸ்ட் ஆக போறோம்னு பயந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஓகே, நமக்கு பிடிச்ச கேரக்டர் எல்லாமே சும்மா வச்சிடறாங்க, ஓரமா வச்சிடறாங்க. இந்த ஆர்க்கு முழுக்க, இந்த சீசன் முழுக்க முழுக்க யோர் ஃபாஜருக்கு மட்டும்தான், அவங்களுக்கு தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிளேயரா, யோர் பிளேயர்னு நினைக்கிறேன், இப்பதான் பேரை பார்த்தேன். யோர், இவங்களுக்கு மட்டும் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த சீசனு. அவங்களோட எமோஷனு, எதுக்கு முதல்ல அசசின்குள்ள வந்தாங்க, அசாசினேஷன் இந்த தொழிலுக்குள்ள முதல்ல எதுக்கு வந்தாங்க, யாருக்காக வந்தாங்க, அவங்களுக்கும் தம்பிக்கும் ஒரு வீடான ஒரு ஆகுது ஒன்று இருக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நாட் ரொம்ப க்ரோசிங் அவுட்டெல்லாம் இல்லை. இட் வாஸ் வியர்ட் பட் நாட் க்ரோசிங் அவுட். ஸோ அங்கே வந்து ஒரு தம்பிக்காக ஒரு வேர்ல்டு பெட்டரா ஒரு எல்லாருக்கும் அடிப்படையாக நம்ம பார்க்குற சீரீஸ்க்குலாம் என்னன்னா, ஹவ் டு மேக் அ வேர்ல்டு பெட்டர் பிளேஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்காக வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தைக்காக இப்போ அவங்க கொஞ்சமாக அந்த ஃபேமிலியை ரியல் ஃபேமிலியை அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைவன் ஒரு ஸ்பை, அவன் வந்து இந்த மாதிரி பல ஃபேமிலி வச்சிருக்கான், பல ஃபேமிலியில பல ஃபேஸை வியர் பண்ணி அப்புறம் கடந்து போயிருக்காப்புல. ஆனா இவங்க ஆனியஸா வந்து லிட்ரலி இது அம்மா இது அப்பா அப்படிங்கிற மாதிரியே அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்ட் அப்படிதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங் வந்து யோருக்கும் வருது, நம்ம இதுதான் நம்ம ஃபேமிலி இதுக்கப்புறம் அப்படிங்கிற ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா வரதான் நான் பாக்குறேன். ஸோ தட் வாஸ் ஃபைன். அடுத்த சீசன்ல மேபி கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டீசெண்டான வாட்ச் தான். அந்த அளவுக்கு நாட் இன்னும் பயங்கரமா தம்ஸ் அப் கொடுக்குற மாதிரி இல்லைனாலும் ஓகே, இட் வாஸ் ஃபைன். இதுதான் நான் ரீசெண்டா பார்த்த 2 அனிமே. ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். நீங்க வேற ஏதாவது அனிமே பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச அனிமே வேற ஏதாவது இருக்குன்னா லெட் மீ நோ. சஜஸ்ட் பண்றதுக்காக இருந்தா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.